நீங்க ஜாலியா பேசல. சத்தியமா நீங்க ஜாலியா பேசல. கொஞ்சம் அமைதியா இரு மாரிஸ். என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நாமளே இதுல பொறாமப்பட்டா எப்படி? ஐயோ அதெல்லாம் பேசாத நீ. நீங்களும் சராசரி மாமியார் நாத்தனார் மாதிரி ஆயிட்டீங்கல்ல. இங்க வந்து அந்த பொண்ணு எப்படி எல்லாம் கஷ்டப்பட போதோ. ஐயோ என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. போ ஈஸ்வரி. நீயே இப்படி பண்ணிட்ட. சாரிங்க சாரிங்க, நாங்க தெரியாம தானே இப்படி பேசிட்டோம். என்கிட்ட சொல்லாத, அவங்கிட்ட சொல்லு. டே மாரிஸ், சாரிடா. நாங்க அந்த மாதிரிலாம் நினைச்சு பேசலடா. ஆமாண்ணா, சாரிண்ணா, ப்ளீஸ். சரி சரி விடுங்க. டே மாரிஸ், இப்படி வா. வாடா, வா. வா, உட்கார். போட்டா உன்னை. ஏன் சுரேஷ் என்ன அடிக்க வரீங்க? டேய் போடா முட்டை பயல. இந்த உலகத்துல எல்லா அம்மாவும் நல்ல அம்மா தான். எல்லா பொண்டாட்டியும் நல்ல பொண்டாட்டி தான். அவங்க நல்ல மாமியாரா நல்ல மருமகளா இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. என்னதான் தங்கமா இருந்தாலும் மாமியார் மருமகளுக்குள்ள பொசசிவ்னஸ் வந்துரும். அவங்க தகரமா மாறாம தங்கமா வச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. எப்பவுமே ரெண்டு பேருக்கும் ஒன்னா புடவை எடுக்கணும். அதே சமயம் தனித்தனியாவும் எடுக்கணும். இங்க கொடுக்கறது அங்க தெரியக்கூடாது, அங்க கொடுக்கறது இங்க தெரியக்கூடாது. அத நம்ம சாகர வரையும் கடைப்பிடிச்சோன்னு வச்சுக்க, சந்தோஷத்துக்கு குறைச்சலே இருக்காது. அதை விட்டுட்டு நான் நேர்மையான புண்ணாக்கா தான் இருப்பேன்னா வாழ்க்கையே நாரி போயிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனை இருக்காப்பா? இது சும்மா ட்ரெய்லர் தான்டா. மெயின் பிக்சர் இன்னும் நீ பாக்கலையே. ஷப்பா, இதுக்கே பயமா இருக்கே. ஏன் சுரேஷ், நீங்க எப்படி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? டேய், இதுல தாண்டா கில்லாடி ஆம்பளைங்களோட ரகசியமே இருக்கு. அத கத்து கொடுக்கலாம் முடியாது. போக போக நீயே கத்துக்குவ. கரெக்டா? புரியுதா? பாத்துக்க. ச்சே, 24 மணி நேரமும் கால் பண்ண பிஸி பிஸின்னு தான் வருது. ச்சே, அப்படி என்ன வேலையை தான் சுத்துறாங்கன்னு தெரியல. ஒரு கால் அட்டென்ட் பண்ணி பதில் சொல்ல முடியாது. ச்சே. சரி, யாருக்குமா இவ்வளவு கோவமா போனை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க? வேற யாருக்கு? உங்க மாப்பிள்ளைக்கு தான். எவ்வளவு நேரமா ட்ரை பண்றேன், பிஸி பிஸினே வருது. சரி, என்னாச்சு? அவர் பிஸியா இருக்கிறதுக்கு காரணம் வேற வேணுமாக்கும். அந்த சூரிய நிச்சயதார்த்தம் பத்தாது, 24 மணி நேரமா அந்த வேலை இந்த வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு. நம்ம வீட்டு வேலையெல்லாம் அப்படியே நிக்குது. அப்படியா? இப்ப அதனால நம்ம வீட்டு வேலை என்ன கெட்டு போயிடுச்சுங்கிற? எல்லா வேலையும் தான். ஆஹா, சரி. உன் புருஷனுக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவளுக்கு ஒரு விசேஷம்னா யாரு ஓடி ஆடி வேலை செய்யறது? அதுவும் இது ஒண்ணாப்பா? ரெண்டு ஒண்ணுதாம்மா. உன் புருஷனை வளர்த்து ஆளாக்கினதே இந்த சுந்தரி அம்மா தான். அதுக்கு அவரு நன்றியா இருக்க வேண்டாமா? ராஜி, காஃபி போட்டு கொண்டு வா. சரிண்ணா. மதி ஃபோன் பண்ண சொன்னால. ஹலோ. மதி, பாபு பேசுறேன். சொல்லு பாபு. சாரி, கால் பண்ண மறந்துட்டேன் மதி. என்ன விஷயம்?
இல்ல இன்னைக்கு ஈவினிங் என்ன ஈவினிங்? ஏதாவது விசேஷமா? என்ன மதி சொல்ற? நிஜமாவே உனக்கு தெரியலையா இல்ல மறந்துட்டியா? நிஜமாவே எனக்கு தெரியல. என்ன சொல்லு? இல்ல மதி, மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு பாரு, ஞாபகம் வரும். ப்ராமிஸா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. சொல்லு பாபு. ஒண்ணுல மதி, ஒண்ணுல. அது நாளைக்கு ஈவினிங் பிரதோஷமா, அம்மா உன்னை கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். வச்சிடுறேன். மதி, இந்தாண்ணா காஃபி. என்னன்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. இல்ல எதையும் யோசிச்சுட்டே இருக்க? இல்ல, ஒரு ஃப்ரெண்ட் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ண சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தான். ம். நானும் ஃபோன் பண்ணேன். ஆனா அவன் எதுவும் தெரியாத மாதிரி பேசுறான். அதான் என்னன்னு ஒண்ணும் புரியல, யோசிச்சுட்டே இருக்கேன். இதுல யோசிக்க என்னென்ன இருக்கு? அவங்க பர்சனல் விஷயத்தை உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. தனியா பேசணும் டைம் சொல்லிருப்பாங்க. அதுக்குள்ள யாராவது வந்திருப்பாங்க, அதான் கண்டுக்கல. ஓ ஆமால, கரெக்ட். நீ சொல்றதுதான் கரெக்ட். ஏன்னா இது கூட உனக்கு தெரியாதா? இல்ல, ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தனா, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. நீ போ, ம், நான் பாத்து. சரிண்ணா. சரி திவ்யா. என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, அது வந்து வேணும்னு இப்படி எல்லாம் பண்றீங்களா? சரி, எங்க தான் போனீங்க? இங்கதான் பக்கத்துல பார்க்கு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. சரி, குளிச்சுட்டு வேணாம், முகத்தை மட்டும் கழிட்டு வாங்க. வாங்க. ஏ திவ்யா, உங்க அம்மாக்கு தானே பர்த்டே? இதெல்லாம் நல்லா பேசுங்க. மத்தபடி பார்க்ல உட்காந்து நல்லா தூங்குங்க. சரி, gift வாங்கிட்டு சொன்ன, வாங்கிட்டு வரலையா? ஏய், நீ ஃபோன் பண்ணி சத்தம் போட்ட உடனே அப்படியே ஓடி வந்துட்டேன். ரொம்ப பயந்தவர் தான். வாங்க. பர்த்டே பேபிக்கு வெக்கத்தை பாரு. என்ன நிம்மி? அம்மா, அங்க பாருங்க, மாமாவும் நிம்மியும் அம்மாவை எப்படி இம்ப்ரெஸ் பண்றாங்கன்னு. நீங்களும் தான் இருக்கீங்களே. நீங்க எதுவும் பேசாதீங்க. இது அம்மா அழகா இருக்கீங்க. வாங்க வாங்க வாழ்த்துக்கள். வாங்க வாங்க. இங்க வாங்க. அம்மா கட் பண்ணுங்க. இந்தாங்க, கட் பண்ணுங்கம்மா. நான் எடுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. Thank you நிம்மி. Thank you. ஹாப்பி பர்த்டேம்மா. Thank you. எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடு. சரிம்மா. என்ன திவ்யா? போதும்.
என்ன திவ்யா இதெல்லாம்? இல்ல என்ன இது? உங்க அம்மா என்ன இன்னும் சின்ன பொண்ணா? பாக்குறதுக்கே சகிக்கல. சரி. எங்க அம்மா சின்ன பொண்ணு இல்ல, உங்க அம்மா தான் சின்ன பொண்ணு. ஏய், பின்ன எதுக்கு இப்படி பொறாமப்படுறீங்க? ஒழுங்கா வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணலாம்ல. அதான் காலையிலே பண்ணி வச்சல. இப்ப கேக் வெட்டி கொண்டாடுறாங்கல்ல, எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பாட்டு பாடுறாங்க. நீங்க மட்டும் இதுக்கு மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கீங்க. எனக்கு அவ்வளவுதான் சிரிப்பு வரும். சரி, இப்படி தனியா நிக்காதீங்க. அம்மா ஏதாவது நினைச்சுப்பாங்க. அங்க வந்து நில்லுங்க. நீ போ, நான் வரேன். ஐயோ வாங்க. போன்னு சொல்றேன்ல, போ. பாப்பா ஐயோ தேனு. ஹே கவிதா. ஐயோ கவிதா. அப்பா. அப்பா. தேனு. ஹே எங்கடி இருக்கீங்க? தேனு. அப்பா. என்னம்மா எங்கப்பா என் குழந்தை? என்னம்மா என்கிட்ட கேக்குற? அப்ப என் குழந்தை இல்லையா? என்னம்மா சொல்ற? ஐயோ அப்பா, என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா. போச்சுப்பா, எல்லாம் போச்சுப்பா. யாரும்மா தூக்கிட்டு போயிட்டாங்க? வேற யாரு? என் மாமியார் தான். இந்த கதவு திறந்து கிடக்கு. அவங்க வந்து தான் தூக்கிட்டு போயிருப்பாங்கப்பா. அம்மாடி அப்படிலாம் இருக்காதுமா. அப்ப என் பொண்ணு அதுவா எழுந்து நடந்து போயிடுச்சா? அப்பா, என் பொண்ணு மட்டும் இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்ப்பா. மா பதட்டப்படாதம்மா, பொறுமையா இருமா, தேடி பாப்போம். உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாப்பா? பொறுமையா தேடி பார்க்கலாங்கிறீங்க. எனக்கு என் பொண்ணு வேணும்ப்பா. மா ஏம்மா இப்படிலாம் பேசுற? குழந்தை எங்கேயும் போயிருக்காது. உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லப்பா. என் குழந்தை போய் நானே வாங்கிட்டு வரேன். மடி மடி அவசரப்படாதம்மா. கவிதா காலையிலேயே வேலை இருக்கேன்னு கிளம்பி போயிட்டா. தேனி எங்க இருக்கான்னு பாத்தியா? ஒருவேளை அவ எடுத்து வச்சிட்டு இருந்தா? ஏப்பா, அவ என்கிட்ட சொல்லாம குழந்தை தூக்கவே மாட்டாப்பா. சரிம்மா, ஒரு வாட்டி பாப்போம். வாயேன் வா. வாமா, பொறுமையா இருமா, டென்ஷன் ஆகாத. தேனே, அம்மா தேனே, வாமா, அவசரப்படாத. இங்கதான் தேனுகிட்ட இருக்கும் குழந்தை. தேவையில்லாம டென்ஷன் எதுக்குமா? குட்டி, பட்டுக்குட்டி. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. பூம், பூம். குட்டி, குட்டி, குட்டி. பத்மினி, எதுக்கு குழந்தை எடுத்துட்டு வந்த? அது இல்லக்கா, அழுதுட்டு இருந்தா. நீ தூங்கிட்டு இருந்தியா, அதான். நான் என்ன செத்தா போயிட்டேன். எழுப்பி தொலைக்க வேண்டியதானே? மடி என்னம்மா இதெல்லாம் நீங்க பேச்சு? சும்மா இருங்கப்பா. இன்னொரு தடவை இப்படி பண்ண அவ்வளவுதான் உன்னை குறீங்க. தேனே, உனக்கே தெரியும் அக்கா இப்படிலாம் நடந்துக்கிற பொண்ணு இல்லைன்னு. அவ புருஷன் வீட்டு மேல இருக்க கோவத்தை யார் மேல காட்டுறதுன்னு புரியாம இப்படி பண்றாமா. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. இல்லப்பா, அக்கா நிலைமை எனக்கு புரியுது. நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. சரிடா. சஞ்சய், சஞ்சய், அம்மா ஆ, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பா திவாகர். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஏன் நிக்கிற? உட்காரு. ஆ, அப்புறம் சஞ்சய் எங்கம்மா? மேலதான் இருக்கான். சரிம்மா. என்ன சொல்றான் உன் ஃப்ரெண்டு? சஞ்சய் பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குமா. சொல்லு சொல்லு. வரோம் வரோம். என்னடா என்ன பத்தி ஏதோ போட்டு கொடுக்குற போல? ஆமா மச்சான், அது ஒண்ணு இல்லடா. நன்றி கெட்ட நண்பனை பற்றி போட்டு கொடுப்பவன்
4 கால் மிருகமாகி நரகத்துக்கு போவான் என்று நாய் சித்தர் சொல்லியிருக்காரா? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா சாமி. நீ தப்பு தப்பா கூட போட்டு கொடு, ஆனா அந்த மாதிரி பேசி கொள்ளாதடா. அம்மா சூட ஒரு கப் காபி கிடைக்குமா? இதோ எடுத்துட்டு வரேன்பா. ஏண்டா டேய், ஓசி காஃபி குடிக்கிறதுக்கா இவ்வளவு தூரம் வந்த? சும்மா இருடா சஞ்சய், வீட்டுக்கு வந்த புள்ள கிட்ட எப்படியா பேசுறது? அட நீங்க வேறமா, நீங்க இவனை அசிங்கப்படுத்தி மூஞ்சில காரி துப்புனா கூட இங்க காஃபி குடிக்காம போக மாட்டான். சும்மா இருடா, கோச்சிக்க போறான். மா அதெல்லாம் நான் கோச்சுக்க மாட்டேன். உங்க கையால இன்னைக்கு காஃபி குடிச்சிட்டு தான் போவேன். இருப்பா, எடுத்துட்டு வரேன். இந்தாப்பா, கொடுங்கம்மா. எடுத்துக்கடா. அப்புறம் என்ன திடீர்னு விஷயம் இல்லாம சும்மா வரமாட்டியே? எப்படி மச்சி கரெக்டா கண்டுபிடிச்ச? ஏண்டா இதுக்காக ஸ்காட்லாந்து போலீஸ்ட ட்ரைனிங் எடுத்துட்டு வருவாங்க? ஓ மூஞ்சே தான் இத்தனை வருஷமா பாக்குறேன், எனக்கு தெரியாது. சும்மா இருடா, ஏன்டா பாவம். சரி, அவனுக்கு என்ன வேணும் நீயே கேட்டு சொல்லுமா. என்னப்பா வேணும்? மச்சி உன் கேமரா வேணும்டா. எதுக்கு? வெளியூர் எங்கேயாவது போறியா? இல்ல, எங்க அக்கா பொண்ணு ஸ்கூல் காம்படிஷன்ல பிரைஸ் வாங்குறா, அத போட்டோ எடுக்கத்தாண்டா. அதெல்லாம் இப்ப செல்போன்லயே எடுக்கலாமேடா. எனக்கு இந்த கேமரா தான் வேணும். அது ரொம்ப காஸ்ட்லியான கேமராடா. அதனாலதான் இத வேணும்னு சொல்றேன். டேய், ஏன்டா போட அவனை குறைஞ்சிட்டு இருக்கிற? குடேண்டா. சரி, அம்மா சொல்றாங்களேன்னு கொடுத்து விடுறேன்டா, பத்திரமா கொண்டு வரணும். நீ கவலையே படாத மச்சி, எப்படி கொண்டு போறணும் அப்படியே திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன். சரி, எடுத்துட்டு வரேன். சரிடா. ஏன்பா, இப்ப சஞ்சய் எப்படிப்பா இருக்கான்? அவனுக்கு என்னம்மா, நல்லா தானே இருக்கான். இல்லப்பா, இப்பெல்லாம் முன்ன மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே, பயமா இருக்குப்பா. அதான். அவன் இப்ப முன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்ப மாறிட்டான். அந்த மாதிரி பழக்க இருந்த ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் கூட டெலீட் பண்ணிட்டாமா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புதுசா இருக்குமா. என்னப்பா அது? எப்ப பார்த்தாலும் ஒரே கவிதா 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 புராணம் தான்மா. இன்னும் அந்த பொண்ணு பேரை பைக்லயோ கார்லயோ எழுதல. மத்தபடி அவன் சரிம்மா. காஃபி சூப்பரா இருக்குமா? ஆமாமா. குர்ரா. சரி வா, நானும் வரேன், சேர்ந்து போலாம். சரிடா. டேய், சாப்பிடாம எங்கடா கிளம்புற? இல்லம்மா, பக்கத்துல ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வா. வா, நான் வரேம்மா. சரிப்பா. என்ன வசந்தா, காலையில இவ்வளவு அமக்கலமா இருக்கு? சஞ்சயோட ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. எங்க நம்ம சஞ்சய் எப்பவும் கவிதாவை பத்தியே நினைச்சிட்டு இருக்கானாங்க, அவளை பத்தியே பேசிட்டு இருக்கானா. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீ எல்லா விஷயத்தையும் பேசி முடி. இந்த ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறேன். ஆமாங்க, இதுக்கு மேலையும் தள்ளி படக்கூடாது. நான் உடனே இதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன். சரி, டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவாங்க. மாமா, மாப்ள, அத்தை ராஜில எங்க? அடட, நான் எப்பவோ ரெடி. அவங்கள கிளம்ப சொல்லி நான் கத்தி கத்தி என் தொண்டை தான் போச்சு. என்ன மாமா இது? நான் தான் போய் அங்க எல்லா வேலையும் பார்க்கணும். இப்படி இருந்தா எப்படி அத்தை? பர்வதா, இத வந்துட்டு மாப்ள. என்ன பண்றீங்க? ரெடிங்க. ராஜி எங்க அத்தை? ராஜி, இதோ வந்துட்டேமா. தோ வந்துருவா. இல்ல, இது சரி வராது. நான் முன்னாடியே கிளம்புறேன். நீங்க இருந்து பொறுமையா ரெடி இருங்க மாப்ள. என்ன பண்ற ராஜி? சரி, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, வா போலாம். பாபு எங்க மாமா? அடடே, அவன மறந்துட்டேனா? பொம்பளை எல்லாம் கிளம்பிட்டாங்க. இவன் என்ன பண்றான்? பாபு, 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 பாபு. என்னடா இவ்வளவு நேரமாச்சு? என்ன பாபு இது? ஃபங்க்ஷன் கூட ஆபீஸ் போற மாதிரி ரெடி ஆகி வந்திருக்கீங்க. ஐடி காரனால இப்படிதானா? இல்ல ஷாம், நான் ஆபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற நீ? அவங்க வீடு தேடி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. போகலன்னா நல்லா இருக்குமா? அதான் நீங்க எல்லாரும் போறீங்களப்பா. இருந்தாலும் அவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கடா. குடும்பத்தோட போறதுதான் முறை. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு வாங்க பாபு. ஆமாண்டா, இங்க பாரு, அவங்க சம்பந்திக்கே சொல்லல, நம்ம வீட்டை மதிச்சு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப நாம அவங்கள மதிச்சு போறது தானே மரியாதை. அப்பா, நானும் வரதா தான் இருந்தேன், ஆனா முடியல. லீவ் கூட போட்டிருந்தேன். இப்பதான் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி அர்ஜென்ட் ஒர்க்னு வர சொல்லிருக்காங்கப்பா. மாமா, அவர் கிளம்பிட்டோம். நீங்க போயிட்டு வாங்க பாபு. சரி ஷா.
என்ன சித்த? இல்ல அவன் மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்கான் மாப்ள. அவனை என்ன சொல்லி தேத்துறதுனே தெரியல. சும்மா இருந்த பிள்ளைய நாம தான் மதிய கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டோம். முடியாது மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவன் மனசுல நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை தோண்டி விட்டு அவன் வாயாலேயே சரின்னு சொல்ல வச்சோம்.